இவர் பார்க்க முடியல, மனைவி இருந்துட்டு இருக்காங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு வச்சுட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாசம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடு மாதிரி வச்சு பார்க்க ராஜா மாதிரி சோறு போடுறது இல்லையா? ரோட்ல யாருக்கா தெரியாதவங்க பிச்சை போட்டு சீன் போடுறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு சோறு போட முடியாது. 5500 ரூபாய் போட்டது ரொம்ப பேட் ஸ்டோரி, ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சுட்டு வீடியோ காலில் பார்த்து அழுகுறாங்க. கொள்ளுகாலி கொண்டு போ, நாளை நீங்கள் காத்திருங்க, முதியோர் இல்லம் உங்களை வரவேற்கிறது. நம்ம முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கறதை விட அவர் ஒரு ஹவுஸ் பாயிண்ட் போட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கலாம். அவ்வளவு சொத்து இருக்குல்ல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். என்னன்னா, அப்பா இறந்ததுக்கு வந்து 2 பொண்ணுங்க வந்து 3 பொண்ணுங்க வீடியோ காலில் வந்து இறுதி சடங்குக்கு 5500 ரூபா பணம் நேர்ல வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி மனநிலையா நீங்க பாக்குறீங்க சார்? என்ன சொல்றதுன்னு தெரியல. பொதுவா பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பாசமா இருக்கும் அப்பா அம்மால. ஆமா. ஆனா இப்ப எல்லாமே உள்டாவா மாறுது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு பயல்கள் தான் எல்லாரையும் சமுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க தான் சமுக்குறாங்க. திட்டிக்கிட்டே இருந்தாலும் அம்மா அப்பாவை விட்டுட்டு போக மாட்டான். பயல்கள் சமுக்குறாங்கப்பா, எல்லாருமே சமுக்குறாங்களா? எல்லார் வீட்டையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் சார். உங்க வீட்டுல கூட கான்ட்ரவர்சிலாம் இருந்தது சார். எல்லார் வீட்லயும் தம்பி, யார் வீட்டுல இல்ல? கண்டிப்பா ஐயாவும் சின்ன ஐயாவும் போட்டுக்காது சட்டை, யாரு வீட்டுல இல்ல? ஒரு வழியா சேர்ந்திருக்காங்க. கலைஞருக்கும் அழகிரிக்கும் ஒத்து போயிட்டா. ஆனா அங்கேயும் பசங்க தான் சார், பசங்க தான் போய் சேர்ந்திருக்காங்க அங்க. ஆமா, இப்ப எல்லாம் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. அது இங்க பாருங்க தம்பி, குடும்பம்னா எல்லாமே இருக்குதான். ஆனா இது ரொம்ப அநியாயம் இல்லையா சார்? கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. 80s 90s வந்து ஜவுளில வந்து கொடி கட்டி பறந்த மனுஷன். இவர் பத்தி விக்கிமீடியால பார்த்தா ஐயோ அப்பா, நான் நீங்க இப்ப சொல்லிட்டு நைட்டு சொல்லிட்டு படுத்தீங்களா? நான் காலில் உட்காந்து அதை தோண்டி தோண்டி பார்த்தா 80-90களில் வந்து கிங். இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அந்த ஆள்கிட்ட. முதியோர் இல்லத்துல இருக்காரு. 3 பொண்ணுங்க முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்து விட்டுருக்காங்க. உஷாரா இருக்கவனா மணி, உஷாரா இருக்கணும்ல. சொத்து இன்னும் அவர் பேர்ல தான் சார் இருக்கு. அவர் பேர்ல தாங்க இருக்கு. இவர் பார்க்க முடியல, மனைவி இருந்துட்டு இருக்காங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு வச்சுட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரு மாசம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடு மாதிரி வச்சு பார்க்க ராஜா மாதிரி சோறு போடுறது இல்லையா? ரோட்ல யாருக்கா தெரியாதவங்க பிச்சை போட்டு சீன் போடுறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு சோறு போட முடியாது தம்பி. எனக்கு இந்த உளவியலே ஒரு மாதிரி அப்படி கேட்டோம்னா, பொண்ணுங்க வாழ போன வீட்டுல எப்படி அப்பாவை கொண்டு போறதுன்னு கேட்பாங்க சார். ஏங்க மாமனாரெல்லாம் அழகா அழிச்சு கொண்டு வச்சுக்கிறாங்க, நீங்க வேற அதெல்லாம் தாங்குற மர்மம்னா இருக்கானவனுக்கெல்லாம் என்ன நீங்க வேற சும்மாவா? தங்க மட்டும் போற வார்த்தை தானது. விராலாக இருக்கார் அவரு, விராலாவே இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடலாமா? சின்ன இந்த உளவியல் உங்களுக்கு சொல்றேன். செத்து போயிட்டாருன்னு முதியோர் இல்லத்துல கால் பண்றாங்க. ஆமா. ஏன்னா எங்க வீட்டுல 96 வயசு வரைக்கும் எங்க தாத்தாவை நான் பார்த்துருக்கோம், நான் பார்த்துருக்கேன். நாங்கன்னு சொல்லி நான் சொல்றேன், இன்னும் விகுதி போட்டிருக்காரு, எந்த வியாதியும் இல்லை, அவராகவே வாழ்ந்த மனுஷன். நம்ம வீட்டில் வந்து எந்த அளவுக்கு வயசானவங்க போ நமக்கு மரியாதை தம்பி, நம்ம அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கோம். தக்கர் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் உய்யப்படும். நம்மளோட ஜெனட்டிக் இருக்காங்கல்ல, அதுதான் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிற வள்ளுவன். நம்மளோட எச்சம் என்றால் நம்ம பிறகு வர்ற பிள்ளைகள், சந்ததிகள். அது நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. 5500 ரூபாய் போட்டது ரொம்ப பேட் ஸ்டோரி, ரொம்ப எனக்கு மனசை பாதிச்சுட்டு வீடியோ காலில் பார்த்து அழுகுறாங்க. கொள்ளுகாலி கொண்டு போ, நாளை நீங்கள் காத்திருங்க, முதியோர் இல்லம் உங்களை வரவேற்கிறது. அவங்க பசங்க. ஆமா, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து சரியா மழை பெய்யும் தம்பி, மழை பயங்கரம் பெய்யும். எங்க ஊரை பார்த்தீங்கல்ல, இப்ப ரோடெல்லாம் பயங்கராயிட்டாக இருக்கு. அப்போ ரோடு சுமாரா இருக்கும், கரண்ட் இருக்காது. எங்க தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும், போட்டி போடுவோம் நாங்கள் 3 பேரும் போகாம இருக்கிறதுக்கு. சின்ன பசங்க தானே, போகாம இருக்கிறது போட்டி. நீ எடுத்துட்டு போ, நான் எடுத்துட்டு போன்னு சண்டை. நான் எங்க 2 அக்காவோட சகோதரிகளுக்குள்ள நடக்கும். என் அம்மா சத்தம் போட்டு ஏற்பாங்க, சனியனூல போங்கன்னு மணி ஆயிடும். சில நாட்கள்ல எங்க தாத்தாவே வந்துடுவார். ஏன்னா கடைசியா நான் வருவேன்னு தெரியும் அவருக்கு. எப்படி இருந்தாலும் இவன் தான் கிளம்பி வர போறான், கரண்ட் ஒயர் ஏதாவது இருந்து கிடக்கும், அப்புறம் அவரே கொடை பிடிச்சி வந்துடுவாரு. அப்படி இல்லைனாலும் நான் சாப்பாடு போல மழையில சகதியா இருக்கும், காலெல்லாம் சேடை பிடிச்சிக்கும், சேடை சேர்த்து போகணும். அது கடுப்புல போவோம், அப்படியே கொண்ட சாப்பாடு அவர் தியானம் பண்ணுவார். மெதுவாக சைலண்டா வச்சுட்டு வருவேன். என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்பாரு. நான் வேண்டாவிருப்பாக சென்றிருந்தாலும் அவர் என்னிடம் கூட்டியது அன்பு மட்டும்தானே. சின்ன பையன் தானே தம்பி, இன்னைக்கு இருக்க அந்த புரிதல் இருக்காதுல்ல. மழையில கடுப்பா தானே ஆகும், சரசரன்னு முட்டம்லாம் தண்ணி போடும். ஏன்னா எங்க வீட்டுல இருந்து நடுவுல எங்க பெரியப்பா விட அடுத்த வீட்டுல தாத்தா இருந்தாரு. அப்ப எங்க தாத்தா உண்டே இறந்து போறாரு தம்பி.
ஃபைன். ஒரு ஈவினிங்க்கு ஒரு 7 o'clock ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம். அவர் ஆனால் சொன்னார், நான் நைட்டு தாங்கினா காலைல பார்க்கலாம். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னார், ராத்திரி தாங்க. சமாதி கூட இருந்தது. சமாதி இருக்குல்ல. அப்போ எங்கள் தாத்தாவை வந்து எரிக்கிற டிஸ்கஷன் போகுது. இல்லை அவர் புதைக்கிறது தாங்க. எதனால? எரிக்கிறது தானே மரபா இருக்கு எங்க ஒரு குல வழக்கம், எரிக்கிறாங்க. நான் இல்லை சமாதி தான். இப்போ எரிக்கிறது தான் மரபுன்னு சொல்லிட்டீங்க, அதே மீறி நீங்க அதை போதை? இல்லை நான் பேசுறாங்க. அவருக்கு மண்ணில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாரு. நிறைய மண்ணை தேடி கொடுத்து போயிருக்காரு, சொத்து ப்ராப்பர்ட்டிஸ். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, என் மீது நம்பிக்கை வைத்து எழுதி கொடுத்தாரு. யாரும் பார்த்துப்பான். உயில் இறந்துதான் தெரியுமே, அதையும் சொல்லிடுறாரு. அவர் இறந்துதான் ஒரு அதை ஆக்டிவேட் ஆகி, எனக்கு யார் சொல்றா, எனக்கு சப்ரைஸ்ல ஒருத்தர், அவர் தான் விஓஎஸ் லிங்க்ல எனக்கு கூப்பிடுறாங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க பேர் மாறுது, நீங்க பட்டா மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பேர் மாறுது அப்படின்னு சொல்லி, இல்லை எல்லாம் உங்க தாத்தா உங்க பேர்ல உயில் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட பெரிய சொத்து தம்பி, more than 18 32 சர்வே நம்பர் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவ்வளவு நிலத்தை மேல ரொம்ப எங்க தாத்தா பிரியமா வயல்ல உயிரா நேசிச்சாரு. விவசாயம் பயங்கரமா பண்ணுவாரு, பணப்பயிர் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு 6 அடி இடம் கொடுக்க முடியாதா? கண்டிப்பா. வச்சிருக்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தெரியுமா அவருக்கு? நீங்க சமாதி வச்சிருக்கோம்ல மெயின் ரோட்ல ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, அந்த இடத்துல 1 லட்ச ரூபா வச்சிங்களேன், 1 லட்ச ரூபா மினிமம். அது உள்ளே வித்துருக்கு, 82,000 வித்துருக்கு, மெயின் ரோட்லேயே வச்சிருக்கேன். அந்த சமாதி அங்கேயே தான் வச்சோம். அவருடைய நகை ஜொல்லு எதுவும் கைட்டல, எல்லாமே அதிலே போட்டு அதிலே வச்சிச்சு. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே வச்சிச்சு. எந்த பொருள் ஜொல்லும் கைட்டல தம்பி. இதுதான் குடியாட்டுக்குள்ள கைட்டுருந்தாங்க. அவரோட பொருள் அது, ஆசைப்பட்டார் அவரு அப்படின்னு சொல்லி. எனக்கு கூட ஒரு கையில ரிங் ஒன்று போட்டிருப்பாரு, அவர் இனிஷியல் பிவிஆர்னு போட்டிருப்பாரு, ரவுண்டா இருக்கும். அது மேல மட்டும் ஒரு சின்னதா நம்ம கையில போட்டுக்கலாம் அப்படின்னு மனம் துடித்தது. ஆனா செய்யலை. ஆடா போட்டோம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுல இன்னொரு கணக்கு இருக்குது, நான் சமாதி வச்சதுல உண்மையா சொல்லிடு. இது ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் எங்கேயோ என் பிள்ளைங்களாம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க, எங்கேயோ அமெரிக்கா லண்டன் எங்கேயோ போட்டாங்கன்னு வச்சாங்களேன், இங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் பார்ப்பாங்களா, அதுவே பயமா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. ஹைப்பத்தட்டிக்கலா இலூஷனா இருக்கு. இதெல்லாம் என்னடா பண்ண, எனக்கே ஒன்றும் புரியலையே. நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அதெல்லாம்? அவங்க எங்க வந்து பார்க்க போறாங்க? அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிட்டு, அவங்க ஃபுல்லாவே சென்னை வாசியாவே வாழ்றாங்க, மெட்ராஸாவே ஆயிட்டாங்க. ஊருக்கு வந்து ஒண்டாந்து பிடிச்சாந்து ஏதாவது ஒரு பயலை வைக்கணும்னா செட் ஆக மாட்டாங்க இங்க. அப்ப இப்படி வச்சுக்கோமே, இந்த கருத்து இப்படி வச்சுக்கலாமா? நீ எந்த ஊர் எங்க போனாலும் நாளைக்கு இதெல்லாம் துச்சமா நீ மதிச்சு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சாலும் வித்தாலும் அழித்தாலும் இது மட்டும் நீ அழிக்கவே முடியாது. சமாதி இருக்கிறத விற்க முடியாது. இல்ல கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. நீ விற்க முடியாது. உன்னோட அடையாளம் இங்கதான் இருக்கு. உன் அடையாளம் இந்த வில்லேஜ்ல வச்சிருக்கேன். யாருக்கு? எனக்கு பின்னாடி வர போற சந்ததியில் இருக்க அடையாளத்தை வச்சிருக்கேன். இப்ப எரிச்சிருந்தோம்னா இந்த விழாவெல்லாம் எடுக்கிற மாதிரி 19 விழா எடுக்கிறேன். ஆமா, செப்டம்பர் 19. ஆமா, வந்து எல்லாம் இந்த இயர் வந்து 13வது வருஷம். ஆல் போஸ்டர்லாம் ஒட்டி, கண்ணீர் அஞ்சலி ஒட்டி, சாப்பாடு போட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, போன வருஷம் தான் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். அது முதல் வருஷம்லாம் பண்ண முடியல. எனக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அவருக்கு செய்ய செய்ய எனக்கு நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு. போன வருஷம் நான் இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெஃபரெண்டா சொல்றேன், டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப முன்னோர்களுடைய அந்த பிளெஸிங் தானே. பழனி பாபா யார் தம்பி எனக்கு சொல்லுங்க? இவராது தாத்தா, ஒத்து தேடி வச்ச தாத்தா, எனக்கு அடையாளத்தை கொடுத்தவர். அவரோட பேரன்னு சொல்லி எங்கேயுமே எனக்கு இழிவு கிடையாது. என்னோட பேரன்னு சொன்னா இன்னைக்கு மரியாதை உண்டு. இங்க உள்ள பொலிட்டீஷியன்ஸ் ஃபுல்லா எங்க தாத்தாட்ட படிச்சவங்க. இந்த நம்ம பகுதிகளில் இருக்க விஐபிஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாமே எங்க தாத்தாட்ட படிச்சவங்க. நான் அவங்க பேரன் தான்னு சொல்லி எனக்கு ஒரு உதவி வேணா போய் வாங்கிக்கணும் தாராளமா. நான் தான் போய் கேட்கறது கிடையாது, கேட்டா செய்வாங்க. எனக்கு நான் போறது கிடையாது. நமக்கு என்ன செய்ய ஒன்றும் வரல, உதவி கேட்டா இருந்தா போய் கேட்கலாம், வேற ஒன்றும். பழனி பாபா எனக்கு யார் தம்பி சொல்லுங்க? நான் ஹிந்து, அவர் இஸ்லாம். அவர் ஆமா, அவருக்கு நான் 9 வருஷம் போய் செய்யறேன். 9 வருஷம் நான் இந்த வருஷம் போயிட்டு வந்தேன்ல, 9 வருஷம். இந்த வருஷம் 300 போஸ்ட் போட்டிருந்தேன். 9 வருஷமா செய்யறேன். போயிட்டு பத்தி கொளுத்தி வச்சுட்டு நான் கும்பிடுவேன். கும்பிடுறது வந்து இஸ்லாத்து மரபு இல்லை, என்னுடைய வணக்கம் செலுத்தும் முறை இதுதான். தமிழனுடைய மரபு கும்பிடுதல்.
கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுவேன் அதில் அந்த சமாதியில். நமஸ்காரம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துடும். என்ன யாருக்கும் தெரியாது. இந்த வருஷம்லாம் கலக்கிவிட்டாங்க. அவங்களே என்னை கொண்டாடிட்டாங்க. யாரு அந்த பழனி பாபா டீம் இருக்கலாம், தடாரஹீம் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன கொண்டாடிட்டாங்க. கொண்டாடி மேடை ஏற்றி ஒரு இஸ்லாமோட மீட்டிங்ல பொட்டு வச்ச இண்டு ஏறி பேசுறதுக்கு நான் இண்டு தானே எப்படி இருந்தாலும் மனிதர்படி அப்படித்தானே இருக்கு. என் ரெக்கார்டு அதுதானே, அழிக்க முடியாதுல்ல. அப்ப அது அந்த பிளஸிங் இருக்குல்ல, அது எப்படி இல்லாம போவோம்? இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்ததுன்னு சொல்றாங்கல்ல, உயிர் எங்க பிரிந்தது முதல்ல அதை சொல்லுங்க. எங்க பிரிந்தது? சோல். நான் சொல்றது பைத்தியகரத்தனம் மாதிரி தான் பைத்தியகரத்தனம் வச்சுங்க. பட் என்னுடைய நம்பிக்கை அது. என் நம்பிக்கை இப்படிதான் இருக்கணுங்கிற ஃப்ரேம் தேவையில்லையில. இங்கதான் நம்பி இருக்கு இந்த சோல். காற்றோட மூச்சு விட்டார், மூச்சு தானே போகுது. இந்த ஆமா புகை வருது இல்லை தம்பி, காற்று இங்கதானே இருக்கு. நான் மூச்சைதான் நிப்பாட்டிட்டேன். மூச்சதானே நிப்பாட்டிட்டேன். அப்ப இங்கதானே இருக்கு. யாரு? நம்மளோட தான் தம்பி முன்னோர்கள் இருப்பாங்க. நீங்க இப்ப வீடியோ காலில் உட்காந்து 3 பேரும் உட்காந்து அலறால எனக்கு செம கோவம். என்ன இருந்துட்டு ஒருமையில பேச வருத்தமா இருக்கு. அதான் அவங்க ஊர் உத்தரகாண்ட் மும்பைல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளைட் போட்டா போலாம் தம்பி, 1/2 மணி நேரம் கூட ஆகாது தம்பி. ஒரு ஏழைப்பட்டவங்க கூட போய் என்ன காரியமும் செய்யறாங்க தம்பி. முடியாத அதாவது நம்மளால ஏழையா இருப்பாங்க, அவங்களே அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யறாங்க தம்பி. இப்போ இடையில உயர் நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு, ஒரு கருணை கொலை ஒண்ணு. புள்ள 15 நிமிஷம் படுக்க. ஆமா. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, அந்த ஆர்டரை சொல்லிடுறேன், ஒருத்தர் எப்படி மரியாதையோட இங்க வாழணுமோ மரியாதையோட ஒரு இறக்கணும்னு சொல்லுது. கருணை கொலை அலோவ் பண்ணிச்சு. கடைசியா அவர் தந்தை முத்தம் கொடுத்து அனுப்புறாரு. அவர் எவ்வளவு வலியோட அந்த மனுஷன் அங்க போய் அந்த ஆர்டர் வாங்கியிருப்பார். ஜோக்கர்னு ஒரு படத்துல பொண்டாட்டியை கொல்லணும்னு சொல்லி கருணை கொலை செய்யணும்னு சொல்லி கேஸ் கொடுத்துவார். ஜோக்கர்னு ஒரு படம், தமிழ் படம் பாருங்க, பயங்கர படம், அறிவான படம். அப்ப அந்த இறுதி சடங்குங்கிற தம்பி, நீங்க போனீங்கன்னா சுடுகாட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. செத்தப்பாடியை கழுவணும்னு என்ன இருக்கு, எல்லா குளத்திலையும் கழுவுவாங்க சுத்தமா. அந்த மனிதனுடைய அழுக்கு எல்லாத்தையும் கழுவி புது ஆடை ஊற்றி. வேணா பைத்தியக்காரன் எவனாவது கேட்பான், போடத்துக்கு தெரிய போதா புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கேட்பான். அது புத்தார்த்தம் தம்பி, புத்தர்க்கம்னு சொல்லுவாங்க, ஏட்டி போட்டி. அப்படி பேசக்கூடாது, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் எந்த ஊர்ல இருந்தாலும் தம்பி மரணங்களுக்கு கட்டாயம் அட்டன் பண்ணுவோம். சுடுகாடு வரை இப்போ அன்றைய பொழுது ஒரு நாள் ஃபுல்லா அங்கே இருக்கும் தம்பி. அவங்களோடய நான் இருப்பேன், நடமாடிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு அங்கே உள்ள சுற்றிக்கிட்டு இருப்பேன். எதனால அது கடைசியாக அவங்கள அவ்வளோதான் பார்க்க முடியும், அதுக்கு ஒரு பார்க்க முடியாதுல்ல. உங்கள் அப்பா உங்களை எவ்வளோ முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு, உங்களை எவ்வளோ வளர்த்துருப்பாரு, எத்தனை வாட்டி உங்களை சுத்தழைச்சி விட்டுருப்பாரு, அறிவு கட்ட நாய்களா. சரி, அவர் வேணாம்ல, அவரோட சொத்தெல்லாம் கொடுத்துருங்க. அவர் வேணாம்ல, அது மட்டும் வேணும், அவருக்கு வேணாம்ல, ரைட், அவர் சொத்தெல்லாம் கொடுத்துருங்க. அனாதாசிரமத்தை எழுதி வைங்க, குழந்தைங்களுக்கு எழுதி வைங்க, ஒழிஞ்சு போட்டோம். அப்போ அது முடியாதுல்ல, அதை பண்ண மாட்டாங்க தம்பி. வாழ்ற வரைக்கும் வீட்டுக்காக மாடா உழைக்கிறான் ஒரு ஆண். யாரு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு உழைச்சி போடு, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு உழைச்சி போடு, ஒரு நாள் செத்து போயிடு. இவன் வாழவே இல்லை தம்பி. நீங்க கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணது பிறகு எல்லாம் புரியும். ஒரு மாதிரி இருக்கும் தம்பி, அது ஒரு மாதிரி அந்த ஃபீல் இருக்குல்ல. காலைல போய் இட்லி சாப்பிட்டோமா, ஆமா, சாப்பிட்டுக்குள்ளே ஒரு 5 இட்லி கட்டுறேன், 2 இட்லி வடை கட்டுறேன். ஆனா என் அம்மா அதுக்குள்ளே சாப்பிட்ருக்கோம், நான் போறதுக்குள்ளே சாப்பிட்ருக்கோம். அது சுகர் இருக்காது, சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் வீட்டுக்கு போக்குள்ள சாப்பிட கொண்டு போனோமா, சாப்பிட்றடா அப்படின்னு, சரி இது சாப்பிடு. அதுதான் நீங்க உணர்வு. இப்ப எங்க மக உடைய இல்லைனாலும் நாளைக்கு நான் பார்க்கணும் தான். கடமைக்கு கடமைன்னு கூட ஒண்ணு இருக்குல்ல தம்பி. அதுல நீ அன்பு பாசத்தெல்லாம் தள்ளுங்க, அதெல்லாம் வராது தம்பி. எல்லாம் பேட்டிக்காக ஏதாவது பேசுறதா, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறதா, அதெல்லாம் வராது, ஒப்பனா சொல்றேன். ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஈமக்கிரைங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தெரிஞ்சுங்க. ஒரு டெட் பாடி ஊர்வலத்தை இறக்கி வச்சிட முடியுமா ரோட்ல? முடியாது. தாசில்தார் கலெக்டர்லாம் ரெகலை கட்டிவிடுவாங்க. சுடுகாட்டில் போனால் இறக்கி விடாம அலோவ் பண்ணல, பிரச்சனை பண்றாங்கன்னா விட்டு ரைடு கட்டிடுவாங்க போலீஸோட இறக்கி. அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஒரு மனிதனுடைய மரணம் என்பது. ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கறேன்னா என் வண்டிகளில் உள்ள அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு, ஃப்ளெக்ஸ் வைக்கிறேன்ல தம்பி, அது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவான் அவங்கள்ட்ட. இப்போ அன்னைக்கு கூட ஒரு லாரி ஆக்சிடென்ட் நான் இறங்கி பண்ணா அது கூட வீடியோ வாங்கி போட்டோம். தைரியமா ஆக்சிடென்ட் ஹேண்டில் பண்ணும். அந்த ஃப்ளெக்ஸ் எதுக்காக வண்டி வச்சிருக்கேன்னா, ரோட்ல அனாதே அடிப்பட்டு அப்படி செதறி கிடப்பாங்க தம்பி.
அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது, துணியெல்லாம் கிடைக்காது. நம்ம வீட்டு துணியை தூக்கி போட முடியுமா? எத்தனை துணியை தூக்கி போட முடியும்? ஃப்ளெக்ஸ் வச்சாச்சு, ஒரு நாள் கூத்து தானே தம்பி ஃப்ளெக்ஸ். உங்கள் தமிழ் வேந்தன் வழக்கறிஞர் அப்படின்னு வச்சிருக்கேன், அவ்வளவுதானே. அடுத்தது அது வேஸ்ட் தான், அது இதுக்கே ஆகாது. வைக்க போற போத்துவாங்க எங்க ஊர்ல, வைக்க போடுற போத்தி விடுறது. நான் ஆனா வண்டியில வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மனிதன் அடிப்பட்டு அலங்கோலமாக இறந்து இருப்பதை பார்த்துட்டு போகக்கூடாது. குறைந்தபட்சம் அதை போத்திட்டோம்னா அந்த ஒன்னா வண்டி வந்து ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க கௌரவமா கிடக்கணும் ரோட்ல நான் நினைக்கிறேன். சரியா தவிர அவங்க பார்வையில் கரெக்ட் தான். அதுதான் சொல்ல, கௌரவமா கிடக்கட்டும். அட்டச்சியா அலங்கோலமா கிழிஞ்சி டூ வீலர்ல போய் கிடக்குறாங்க இல்ல, அவன் அந்த உலகத்துல வாழ்ந்துருப்பான் தம்பி. அந்த ஒரு மனுஷன் அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அவனுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும், இல்ல அவனுக்குன்னு புருஷன் இருப்பாங்க. லேடிஸ் சொல்றேன், நான் கூட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்ல காலையில பட்டுன்னு போச்சு. எப்படி அப்படி இருக்கல க்ளோஸ். நான் அதாவது மனித வாழ்க்கை ரொம்ப எளிது, ஆனா எல்லாரும் கடந்துதான் போறாங்க தம்பி. சரி, அது யாரோ எவரோ, நீங்க கோர்ட்டு கேஸு கடந்து போறீங்க, ரைட், அது நான் அந்த போர்ஷன் நான் பேசிட்டேன் இருக்கிறவே. ஆனா இது உங்க அப்பா இல்ல தம்பி. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம சில செய்ய வேண்டிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல தம்பி, செஞ்சுதான். நம்ம முதியோர் இடத்துல கொண்டு சேர்க்கறத விட அவர் ஒரு ஹவுஸ் பேட் போட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கலாம்ல. அவ்வளவு சொத்து இருக்குல்ல தம்பி. நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப நான் சென்னையில இருக்கேன், நாளைக்கு வந்து என்ன, நான் வந்து உங்கள்கிட்ட பச்சையா சொல்லணும்னா என்னோட திருமணத்தோட வீடியோ இருக்கு, அதுல எல்லாருமே அழுதுட்டாங்க நான் பேசின வார்த்தை. நான் தான் நன்றி உரை பேசினேன். கல்யாணம்லாம் எங்க ஊர்ல மைக்கெல்லாம் வைப்பாங்க. என் தாயின் மரணத்திற்கு முன் என் மரணம் நிகழ்ந்து விட வேண்டும். கல்யாணம் மாப்பிள்ள பேசுறேன், இப்ப என்ன பாடி எல்லாம் தண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க. நான் நிறைய இந்த 90 வயசு தாண்டவங்களை எல்லாம் அழைச்சி அந்த விழா எடுக்கும், தடிக்காம்பளம் கொடுத்து. எனக்கு தாத்தா அப்ப இருந்தாரு, அவர் 90 வயசுக்கு மேல இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் நிறைய வீட்டுல பராமரிக்காம இருந்தாங்க. நான் தான் போய் கார்ல கூட்டியாரு. அந்த புண்ணியமும் என்கிட்ட தான் இருக்கு. எல்லா வயசானவங்களையும் காரை எடுத்து போய் கூட்டு வந்தேன். நிறைய வீட்டுல இருந்து நல்லா வச்சிருந்தாங்க, நிறைய வீடு பார்க்க முடியல. அப்ப நான் நினைச்ச நாளைக்கு எங்க அம்மாவுக்கு வயசாயிடும், என் பிள்ளைகள் பார்க்குதோ, என் மனைவி பார்க்குறாங்க, பார்ப்பாங்க. என் மனைவி எல்லாம் நல்ல டைப்பு, ஒருவேளை பார்க்கலன்னு வச்சுக்கீங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுறது நான் பார்க்க முடியாது. எங்கள் அம்மா கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்கோ இல்லை, அது பென்ஷன் வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவோட பென்ஷன் வந்துடும், பென்ஷன் வந்துடும். அது ஒன்றும் டோன்ட் வரி, அது ஒரு லைஃப் ஸ்டைலு. இருந்தாலும் பார்க்கணும்ல தம்பி. அப்போ அப்படி நம்ம அது கூட செத்துட்டோம்னா அது பிரச்சனை இல்லை, அது கஷ்டப்படுறது நான் பார்க்க வேண்டியது இல்லை. இதுதான் என் மனநிலை. என் கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு அதே மைண்ட் செட்லாம் இருக்கேன். வயசாக தம்பி அவங்க குழந்தையாவே மாறிடுறாங்க. அது அந்த புரிதல் முதல்ல நமக்கு வேணும்ல. குழந்தையாயி ஏதாவது பேசிட்டே இருக்காங்க, ஊடு கிடக்கு வாச கிடக்கு, நிலத்தை போய் பார்க்க மாட்டேன், அதை பண்றேன், இது கம்ப்ளைண்டாவே இருக்கு எல்லாமே. ஏமா வர்றதே நான் ஒரு நாள் தான் வர்றேன், அன்னைக்கு வந்து 20 நிமிஷம் இருந்துட்டு போயிருக்கேன், வெறும் 20 மினிட்ஸ் இருந்துட்டு கிளம்பி போயிருக்கேன். வர்றதே இப்போ எதை நம்ம வர்றோம், எங்கே போய் பார்க்கறது? வயலில் தான் ஆள் பார்த்துப்பாங்க கூட, ஆள் வச்சு பார்த்துக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் அந்த சம்பவம் நம்ம ஸ்டேட்டுக்கு அந்த கல்ச்சர் பரவிடக்கூடாது. வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டு வீடியோ காலில் வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க தம்பி, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு. அது எப்படி தம்பி? எல்லாமே நவீனப்படுத்துறேன்னு சொல்லி மரணத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். நவீனமாக்கிட்டாங்க. ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டு எல்லாம் நடக்குது. தூக்கி போட்டு தண்ணியில் போட்டு செத்து மட்டும் ஒரு பொண்ணு ரயிலுக்கு முடி விழுந்து, அதில் இது எப்படி கல்ச்சராக மாற முடியும்? வெளிநாட்டில் இருந்தாலும் ஊருக்கு வருவாங்க தம்பி, கிளம்பி செத்துட்டா வந்துதான் ஆகும். ஆமாம், ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் வந்து இப்போ சில முட்டாள் தற்கவியல் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ என்ன டாக்டரை போய் உயிருண்டாக்க போகிற அப்படி போனத்தன்னு சொல்லுவான். நான் நல்ல க்ளோஸாக கிட்டக்கு போய் அதுக்காண்டி மாலை வாங்கிட்டு போவேன். நான் கிட்ட பாடிக்கிட்டு போயிடலாம், மாலை இருந்தால் க்ளோஸாக போய் நிறைய மாலை இருக்கும், விலைக்கு அந்த முகத்தை நல்லா உத்து போய் படப்படன்னு போட்டுலாம் ஓடியார மாட்டேன். பொறுமையாக பார்த்துட்டு காலை தொட்டு கும்பிட்டு ஊதி வச்சுருப்பாங்க, எடுத்து பூசிக்கிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அந்த இறந்த வீட்டுக்கார்ட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். எப்போ இருந்தாங்க? அவங்க 10 வருஷமா படுத்து தான் இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாங்க. எப்போ இருந்தாங்க? பார்த்தோம், அப்படியே கை கட்டி சொல்லுவாங்க, பார்த்தோம் ஒன்று தான். அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி பேச ஆரம்பிப்போம், கலப்பட. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா அவங்கள திருப்பி பார்க்க முடியாது, எரிச்சிருவாங்கல்ல, பொதிச்சிருவாங்க தம்பி, திருப்பி பார்க்க முடியாதுல்ல. நாய் செத்தா விழா எடுக்கிற, வருத்தப்படுற, அழுகுற உங்க வீட்டுல. ஆனா ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் ரெஸ்பெக்டா? அதுவும் பெண்கள் செய்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆம்பளை பேர் கூட இப்ப ஆம்பளை பேசுறது தான் செய்யறாங்க தம்பி, எடுத்து விட்டுட்டு போக மாட்டாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்க ஆத்தா ஒருத்தவங்க படுக்கையாவே இருந்தாங்க தம்பி. எங்க அம்மா பெத்தவங்க ஆத்தா தானே, எனக்கு எங்க ஊர்ல ஆத்தான்னு சொல்லுவோம்.
அவன் எங்கள் மாமா கடைசி வரையும் பார்த்தாரு தம்பி. கடைசி வரையும் எங்கள் மாமா பார்த்தாரு. ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கும் அவங்க கொஞ்சம் டேர்ம் சரியில்லை, எங்கள் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. அவரை ஏற்றி இப்படி பண்ணிட்டாரு, இவங்களாம் அதை போச்சு, சரி அதை விட்டுதலுங்க. ஆனால் அவரை நான் ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு ரெஸ்பெக்ட், கடைசி வரையும் அம்மாவை பார்த்தார், தூக்கி எடுத்து மலஜல் அள்ளி கடைசி வரையும் பார்த்தார். அதுக்காக ஒரு வெளிநாடே போகாமல் ஒரு வாழ்க்கையை இங்கேயே தியாகம் பண்ணார். வெளிநாடு போயிருக்கணும் தம்பி, அவன் பெரிய பிக் ஷாட், எங்க அம்மா பிறந்த ஊர். அவன் வெளிநாடு போயிருந்தா யார் அம்மாவை பார்க்கறது, மருமகள்லாம் பார்க்குமா அப்படின்னு அதை பார்த்தாரு. நான் கண்ணதில் எங்கள் வீட்டில் ஒரு நடந்த ஒரு மரபணுல சொல்கிறேன். ஒருவேளை எங்கள் மாமாவோட ஜெனட்டிக் கூட இருக்கலாம் தானே என்கிட்ட. மாமா எங்கள் அம்மாலாம் ஒன்றா பிறந்தவங்க, மரபணு அப்படி கூட இருந்திருக்கலாம், மேபி பாசிபிள். அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படியெல்லாம் இருக்காங்க எவ்வளோ இடத்துல. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தம்பி, அப்படியே கையை வச்சுட்டு, நம்ம குழந்தை இருக்குல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உள்ள கையை அப்படியே வச்சுட்டு கையை அழைச்சிட்டு போய் சூத்த அழைச்சிட்டு மறுபடியும் வந்து சாப்பாடை கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லையா? அப்படி தானே உங்களை வளர்த்துருப்பாங்க. ஆமாம், நினச்சி பாருங்க. உன் புள்ள பி நாருதுன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா? வண்டியில் சீட்டில் எடுத்துறதுக்குள்ள சட்டையில் வாங்கிடுவேன், சீட்டை விட சட்டை பரவாயில்ல, குழந்தை வாந்தி சொல்கிறேன், கையில் வாங்கி போட்டுருக்கும். என் சின்ன பையனுக்கு சளி இங்கே வச்சிருக்கும், அவன் வந்து மூச்சோட சின்ன பிள்ளை சிரமம் போடுவான் தம்பி. இந்த மூக்கு இருக்குல்ல தம்பி, ஒத்த பக்கத்தை பொத்திட்டு வாயை வச்சு அப்படியே இழுப்பான், அப்படி சளியை இழுத்துருவான், உறிஞ்சி விட்டு மறுபடியும் இழுக்கணும் இந்த பக்கத்துக்கு, கட்டி சளியா நாத்தத்தோட வரும், இப்படி இழுக்கணும் பிடிச்சி சளியை வாயை வச்சு உரிவேன். அப்படி பார்த்து அப்பன நாளைக்கு நீ வந்து ஒரு ஈமக்கரையை கூட செய்யறதுக்கு வரலன்னா அவன் என்ன செய்யலாம்? மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாதுல்ல. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.